வந்து பார்த்தோம் நின்னோம் போனோம்னு சீன் போட வந்த அமைச்சர்களை போங்கடா முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு ஒரு தாய் விரட்டி விட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தன்னோட ஏரியால போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவன் போதை ஆசாமிகள் ஒண்ணு சேர்ந்து அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு புரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அமைச்சர்கள் அதை செய்யாம இப்ப அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்த நின்னாக்கா அவனை மீட்டு கொடுத்துருவாங்களான்னு அந்த தாய் கேட்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல 207 பாலியல் வழக்குகள், அதுல 106 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒரு படை, அது பேருக்கு தான் படை. கட்சியில இருக்கக்கூடிய காம கொடூரன்களை எல்லாம் தட்டி தூக்க துப்பில்லாத விஜயோட அரசு சட்டமன்றத்துல திமுக மேல பழிய போட்டு உருட்டுறாங்க. சட்டமன்றத்துல சட்ட ஒழுங்க பத்தி கேள்வி கேட்டா தாவேக அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, அதான் திமுக ஆட்சியிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிளாஷ்பேக்க பேசிட்டு இருக்கிறாங்க. மாணவன் தனுஷோட படுகொலையை பத்தி கேள்வி கேட்டா எங்க முதலமைச்சர் வரும்போது எழுந்திருச்சு நின்று மரியாதையை எதிர்கட்சி தலைவர் கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. மரியாதைங்கிறது அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தானா வருமா, பிச்சையா கேட்க கூடாது. இந்த செய்தி குறித்து தான் லிங்க் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மெயின் வீடியோ பேசியிருக்கிற. மறக்காம தெருமுனை அரசு சேனல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த மெயின் வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க தோழர்.